அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2024-25க்கான சைக்காலஜி மற்றும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் சீரீஸை நம்ம தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இந்த வாரத்துக்கான டெஸ்ட் சீரீஸை நம்ம பார்க்கலாம். மொத்தம் டோட்டலாக 50 கொஷின்ஸ் இருக்கும். சைக்காலஜி 30 கொஷினும், தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் 20 கொஷினும் இருக்கும். இதுக்கான டெஸ்ட்டுக்கான போர்ஷனை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருவோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா டாபிக் பார்த்திங்க அப்படின்னாக்கா யூனிட் 2ல் சர்வதேச புரிதல், இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 1. சர்வதேச புரிதல் என்பது உலக அமைதியை உறுதி செய்ய, உலக போர்களை தடுக்க, ஜனநாயக கொள்கைகளின் நம்பிக்கையை வெளிப்படுத்த. டி ஆப்ஷன் இவை அனைத்தும். இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் இவை அனைத்தும். 3. சர்வதேச புரிதலின் முக்கிய வளர்ச்சி பொருளாதார நிலையை உயர்த்துதல், கல்வியை உயர்த்துதல், மக்களுடைய ஒற்றுமை உணர்வை வளர்த்தல். இவற்றில் ஏதும் இல்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், மக்களுடைய ஒற்றுமை உணர்வை வளர்த்தல். 4. சர்வதேச புரிதலின் இலக்கு உலக சமுதாயம், உலக பாதுகாப்பு, உலக ஒற்றுமை. இவை அனைத்தும். இதுக்கான ஆன்சர் டி ஆப்ஷன், இவை அனைத்தும். 5th ஒன். வேளாண்மை மற்றும் தொழில்துறைகளில் ஒரு நாட்டின் வெற்றி இதனை பொறுத்தது. உற்பத்தி, ஏற்றுமதி, இறக்குமதி, பொருளாதார நிலை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், இறக்குமதி. 6th ஒன். மனித குலத்தின் விரும்பத்தக்க குணங்கள் எல்லா நாடுகளிலும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். இந்த அணுகுமுறை சர்வதேச பரிமாணம், அனைத்து மக்களுக்கும் மரியாதை, உரிமைகள் மற்றும் கடமைகள், மேற்கண்ட அனைத்தும். இதுக்கான ஆன்சர் டி ஆப்ஷன், மேற்கண்ட அனைத்தும். 7th ஒன். யுனெஸ்கோவின் சர்வதேச புரிதல் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1975, 1977, 1974, 1972. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், 1974. 8. பின்வருவனவற்றுள் எவை சர்வதேச புரிதலின் கோட்பாடுகள்? சர்வதேச பரிமாணம், அனைத்து மக்களுக்கும் மரியாதை, உரிமைகள் மற்றும் கடமைகள், மேற்கண்ட அனைத்தும். இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன், மேற்கண்ட அனைத்தும். 9th ஒன். தனிநபர் தனது சமூகம், அவரது நாடு மற்றும் உலகின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் முன்னிறுக்க தயாராக இருத்தல் வேண்டும். அனைத்து சூழலிலும் பங்கேற்பு, உரிமைகள் மற்றும் கடமைகள், ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தல் பற்றிய விழிப்புணர்வு, சர்வதேச பரிமாணம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், அனைத்து சூழலிலும் பங்கேற்பு. 10. மக்களுக்கும் நாடுகளுக்கும் இடையே அதிகரித்து வரும் உலகளாவிய ஒன்றிணைப்பு பற்றிய விழிப்புணர்வு. ஏ ஆப்ஷன், சர்வதேச பரிமாணம், ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தல் பற்றிய விழிப்புணர்வு, உரிமைகள் மற்றும் கடமைகள். டி ஆப்ஷன், அனைத்து சூழலிலும் பங்கேற்பு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தல் பற்றிய விழிப்புணர்வு. 11. தேசியம் அல்லது உலக சகோதரத்துவ உணர்வுகளை பரப்புவதற்கும் மேம்படுத்துவதற்கும் தேவை சர்வதேச புரிதல் கல்வி, சர்வதேச பரிமாணம், உரிமைகள் மற்றும் கடமைகள், தேசத்தின் வளர்ச்சி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், சர்வதேச புரிதல் கல்வி. 12வது கொஸ்டின். சர்வதேச புரிதலின் தூதர் என்று அழைக்கப்படுபவர் மாணவர், ஆசிரியர், விஞ்ஞானி, பொதுமக்கள். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், ஆசிரியர். 13. பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகம் போன்ற கல்வி நிறுவனங்கள் பல்வேறு பாடத்திட்ட நடவடிக்கைகள் மூலம் மாணவர்களிடையே டேஷ் வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தேசிய ஒற்றுமை, தேசிய பரிணாமம், சர்வதேச புரிதல், சர்வதேச பரிணாமம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், சர்வதேச புரிதல். 14. சர்வதேச தலைவர்கள், சிந்தனையாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் சமூக சீர்திருத்தவாதிகள் பிறந்தநாள் கொண்டாட்ட நடவடிக்கைகள் மூலம் மாணவர்களிடையே டேஷ் வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்க முடியும். தேசிய ஒற்றுமை, தேசிய பரிணாமம், சர்வதேச புரிதல், சர்வதேச பரிணாமம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் அண்ட் சி ஆப்ஷன். 15. சர்வதேச வாழ்க்கை மற்றும் சமூக தன்மையை ஊக்குவிக்க இவை இன்றியமையாதது. உலக வளர்ச்சி, சர்வதேச வாழ்க்கை, சமூக உணர்வு, இவை அனைத்தும். இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன், இவை அனைத்தும். 16. மாணவர்களிடம் உலக மனப்பான்மையை வளர்ப்பதில் ஐக்கிய நாடுகளின் பன்னாட்டு கழகம் உள்ள இடம் யுனெஸ்கோ, ஜப்பான், நியூயார்க், மலேசியா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், யுனெஸ்கோ. 17. எது சரி எது தவறு என ஆராய்ந்து பார்க்கும் பகுத்தறிவு, சர்வதேச கல்வி, தேசிய ஒற்றுமை, சர்வதேச பரிமாணம். இவற்றில் ஏதும் இல்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், சர்வதேச கல்வி. 18. ஒரு மாணவன் உலக குடிமகனாக இருந்தும் தனது கடமைகளை ஆற்றுவதற்கு கற்றுக் கொடுத்தல். ஏ சர்வதேச கல்வி, தேசிய ஒற்றுமை, சர்வதேச பரிமாணம். இவற்றில் ஏதும் இல்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், சர்வதேச கல்வி. 19. மனிதகுல நன்மைக்கே உலகம் இயங்குகிறது என்பதை மாணவர்கள் உணர்தல். சர்வதேச கல்வி, தேசிய ஒற்றுமை, சர்வதேச பரிமாணம். இவற்றில் ஏதும் இல்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், சர்வதேச கல்வி. 20. மாணவரிடம் போரின் வெற்றியை விட அமைதியின் வெற்றியே சிறந்தது என அறிவுறுத்துதல். சர்வதேச கல்வி, தேசிய ஒற்றுமை, சர்வதேச பரிமாணம். இவற்றில் ஏதும் இல்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், சர்வதேச கல்வி. 21. உலகின் தனித்தன்மை என்பது இருந்தாலும்
பொதுத்தன்மை என்பது ஒன்று உண்டு என்பதை உணர்த்துதல், சர்வதேச கல்வி, தேசிய ஒற்றுமை, சர்வதேச பரிமாணம் இவற்றில் ஏதுமில்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், சர்வதேச கல்வி. 22வது கொஸ்டின், உலக பிரச்சனைகளிலும் உலக நடப்பு நிகழ்வுகளிலும் அவர்களை பங்கு பெற்று அல்லது அக்கறை கொண்டு இருக்கச் செய்தல், சர்வதேச கல்வி, தேசிய ஒற்றுமை, சர்வதேச பரிமாணம் இவற்றில் ஏதுமில்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், சர்வதேச கல்வி. 23, கல்வி நிறுவனங்களில் மாணவர்களிடம் உலக மனப்பான்மை வளர்த்திட செய்யப்படும் அனைத்து கல்வி நிகழ்ச்சிகளும் டேஷ் எனப்படும். சர்வதேச கல்வி, தேசிய ஒற்றுமை, சர்வதேச பரிணாமம் இவற்றில் ஏதுமில்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், சர்வதேச கல்வி. 24, மனித குலத்தின் நலனுக்காக பயன்படுத்த பயிற்சி அளிப்பதன் மூலம் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்ட அணுகுமுறைகள் மற்றும் நடத்தைகள் அகற்றப்படும் என்பது சர்வதேச கல்வி, தேசிய ஒற்றுமை, சர்வதேச பரிமாணம் இவற்றில் ஏதுமில்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சர்வதேச கல்வி மற்றும் சி ஆப்ஷன், சர்வதேச பரிணாமம். 25, சர்வதேசம் இல்லாத நிலையில் எந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் நடக்காது என்பதை மாணவர்கள் உணர உதவுகிறது. சர்வதேச கல்வி, தேசிய ஒற்றுமை, சர்வதேச பரிணாமம் இவற்றில் ஏதுமில்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், சர்வதேச கல்வி. 26, கல்வியின் அடிப்படை நோக்கம் சமுதாய அங்கீகாரம், தன்னிறைவு, முழுமையான ஆளுமை, மனநிறைவு. கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், முழுமையான ஆளுமை. 27, பன்னாட்டு கல்வி அறிவு தினம் கொண்டாடப்படும் ஆண்டு ஜூன் 8, பிப்ரவரி 8, செப்டம்பர் 8, ஏப்ரல் 6. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், செப்டம்பர் 8. 28, ஒரு ஆசிரியருக்கு தேவையான சிறப்பு குணமாக கருதப்படுவது தாய்நாட்டுப்பற்று, சமூக சேவை, தன்னுடைய பாடத்தில் அறிவு, கடின உழைப்பு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், சமூக சேவை. 29, யுனெஸ்கோ ஆதரித்த கல்வி எது? பெண் கல்வி, முதியோர் கல்வி, அனைவருக்கும் கல்வி இவற்றில் ஏதுமில்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், முதியோர் கல்வி. 30, சர்வதேச புரிந்துகொள்ளல், ஒத்துழைப்பு மற்றும் அமைதி, மனித உரிமைகள் தொடர்பான கல்வி இவைகளுக்கான வழிகாட்டல் கோட்பாடுகளை யுனெஸ்கோ டேஷ் ஆண்டு பரிந்துரை செய்தது. 1972, 1974, 1986, 1968. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், 1974. இது வரைக்கும் நம்ம சைக்காலஜி டெஸ்ட் 30 கொஸ்டினை பார்த்தோம். இதை தொடர்ந்து அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கான டாபிக் பாருங்கள். டாபிக் 2.4, அதாவது 10th புக்கிலுடைய 2.4, புயலிலே ஒரு தோணி. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 1, புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் பா. சிங்காரம், மூவா, திருவிக்கா, அகிலன். கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், பா. சிங்காரம். 2, வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கப்பட்ட ஆண்டு 2004, 2000, 1999, 1940. கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், 2000. 3, இலங்கை தந்த புயலின் பெயர் அக்னி, ஆகாஷ், கஜா அண்ட் டிஎன் ஜெல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், கஜா. 4, கப்பித்தான் என்பது எதை குறிக்கிறது? தலைமை மாலுமி, கப்பல், புயல், பயணி. கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், தலைமை மாலுமி. 5வது கொஸ்டின், தொங்கான் என்பது எதை குறிக்கிறது? தலைமை மாலுமி, கப்பல், புயல், பயணி. கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், கப்பல். 6, புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி, தோணி வருகிறது, கள்ளத்தோணி, அகல்விளக்கு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், புயலிலே ஒரு தோணி. 7th ஒன், தென்கிழக்காசிய போர் மூண்டதில் மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு 6ஆம் திணை புயலிலே ஒரு தோணி, சி. பால்மர காட்டினிலே, டி. இவற்றில் ஏதுமில்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், புயலிலே ஒரு தோணி. 8வது கொஸ்டின், புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. காவிய கூத்து, கலைக்கூத்து, கடற்கூத்து, இசைக்கூத்து. இந்த 4 ஆப்ஷனில் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், கடற்கூத்து. 9, பா. சிங்காரத்தின் ஊர் மாவட்டம் சிங்கம்புணரி, சிவகங்கை, உறையூர், திருச்சி, மேட்டுப்புதூர், ஈரோடு, தென்காசி, திருநெல்வேலி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சிங்கம்புணரி, சிவகங்கை. 10, பா. சிங்காரம் இந்தோனேஷியா சென்றார். வேலைக்காக, தூதராக, ஆய்வாளராக, அகதியாக. கரெக்டான ஆப்ஷன் ஏ ஆப்ஷன், வேலைக்காக. 11, பா. சிங்காரம் பணியாற்றிய இதழ் தினகரன், தினமணி, தினத்தந்தி, தினபூமி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி. தினத்தந்தி. 12, பா. சிங்காரத்தின் சேமிப்பான ₹1,00,000 மாணவர்களின் கல்வி வளர்ச்சியாக வழங்கினார். ஆப்ஷன்ஸ் 7.5, பி. 6.5, சி. 4.5, டி. 10. எவ்வளோ லட்சம் அப்படின்னாக்கா ஏ ஆப்ஷன், 7.5 லட்சம். 13வது கொஸ்டின், பல்பழப்பளவின் பயங்கெழு கொல்லி என்று குறிப்பிடப்படும் நூல் புறநானூறு, அகநானூறு, கலித்தொகை, நாலடியார். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், அகநானூறு. 14, கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் தர்மபுரி, சேலம், நாமக்கல், திண்டுக்கல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், நாமக்கல்.
15 புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டலம் சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர்களை பட்டியலிட்டது. 62, 64, 60, 54. கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 64. 16 பெய்ட்டி புயலின் பெயரை தந்த நாடு இந்தியா, இலங்கை, ஓமன், தாய்லாந்து. கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் தாய்லாந்து. 17 புயலுக்கு இந்தியா தந்துள்ள பெயர்களில் 4 பூதங்களை கண்டறி. ஃபர்ஸ்ட் ஒன் அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல். பி மேக், அக்னி, ஜல். மேக், சாகர், வாயு, ஆகாஷ். பிஜ்லி, அக்னி, மேக், கஜா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல். 18 வானிலை ஆய்வாளர்கள், பொதுமக்கள், கடல் மாலுமிகள் ஆகியோருக்கு வானிலை எச்சரிக்கையை புரிந்து கொண்டு செயல்பட கொடுக்கப்படுவது புயலின் பெயர்கள், கலங்கரை விளக்கம், நிவாரண உதவி. டி ஆப்ஷன் திசை காட்டும் கருவி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் புயலின் பெயர்கள். 19 நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் குடியேறினர். 18ஆம், 19ஆம், 16ஆம், 17ஆம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 19ஆம். 20வது கொஸ்டின் மற்றும் லாஸ்ட் கொஸ்டின் பொருத்தி காட்டுக. இந்த சைடு பாருங்கள், கப்பித்தான், தொங்கான், அவுலியா, பிளவான். கரெக்டான ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். அதாவது 1க்கு 4. கப்பித்தான் என்பது தலைமை மாலுமி, தொங்கான் என்பது கப்பல், அவுலியா என்பது மீன் வகை, பிளவான் என்பது இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு இடம். சரி நண்பர்களே, நம்ம இது வரைக்கும் இந்த வாரத்துக்கான டெஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். இந்த டெஸ்ட்டு மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எழுத நினைக்கணும் அப்படின்னாக்கா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். நன்றி.